நெஞ்சமெல்லாம் நீங்களே தமிழ் மக்களே. நம்ம என்றைக்குமே நம்ம சீமான் இயக்குனர் சீமான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கதையை பேசுனாலே ஒரு நல்லாயிருக்கும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா காமெடியாகவும் இருக்கும் ஒரு நாளைக்கு, இன்னொரு நாளைக்கு வந்து ரொம்ப கச்சாமுச்சான்னு இருக்கும், இன்னொரு நாளைக்கு எனக்கு கொஞ்சம் இதுவாகவும் இருக்கும். இதை கேஜிஎஃப் படத்தில் சொல்லுவோம், அந்த ஒரு டைலாக், என் கூட பயணம் பண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்னுவான், ஏன் மறைஞ்சி இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். அது மாதிரி நம்ம சீமான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரெஸ் மீட்டுமே, இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டு வந்து ரொம்ப காமெடியாக கொண்டு போவார், இன்னொரு ப்ரெஸ் மீட்டை வந்து ரொம்ப சீரியஸாக கொண்டு போவார், இன்னொரு ப்ரெஸ் மீட்டை வந்து மொக்க கூட வாங்கிட்டு போவார். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கும் நம்ம திருச்சி எஸ்பி வருணுக்கும் வந்து பிரச்சனை கான்ட்ரவர்சி ஓடுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, நாம் தமிழர் பிள்ளைங்க அவர் போலீஸ் அதிகாரினே தெரியாமல் இவங்க மாட்டுன்னு ஃபேஸ்புக்லேயும் அந்த ட்விட்டர்லேயும் ஏதாவது ஒரு பதிவை போட்டு இருந்துருக்காங்க. இது வந்து அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அந்த கம்ப்ளைண்ட் ரேஸ் ஆகி அவங்களெல்லாம் கைது பண்ணி உள்ள தூக்கி வச்சிட்டாங்க. அவங்கள என்ன கவனிக்கணுமோ கவனிச்சிருவாங்க சட்ட ரீதியாக, அது ஒன்றும் தவறு இல்லை, கவனிக்கிட்டான். பொதுவாக நம்ம ஒரு முகநூலில் ஒரு பதிவு போட்டாலும் எல்லா கட்சிக்காருமே இருப்பாங்க. இப்போ முகநூல் வரும்போது எல்லோரும் இருக்கும்போது எல்லா கட்சிக்காரும் இருப்பாங்க, எல்லா கட்சிக்காருமே ஒரு விதமாக கமெண்ட் அடிப்பாங்க. இந்த நாம் தமிழ் இருக்கிற பிள்ளைங்க மட்டும் ஒரு வித்தியாசமாக கமெண்ட் அடிப்பானுங்க, உடனே வந்து ஆபாசமானதான் கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க தலைவர் அப்படி தான் அவங்கள உருவாக்கி வச்சுருக்காரு, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும், வேறு எப்படி எடுத்துக்க முடியும்? எல்லா கட்சிக்காரும் இருக்கிற முகநூலில் அவங்களும் எல்லா கட்சிக்காரும் தவறாக கூட எழுதுவாங்க, ஆனால் இந்த பசங்க எழுதுகிற மாதிரி வேறு யாரும் எழுத மாட்டாங்க. சரி ஏதுனானே நீ போய் கழித்துன போகிறாங்க, அதுக்குள்ளே நான் போகல. இவர் அந்த உயர் அதிகாரி, காவல்துறை அதிகாரி திரு வருண் நாட்டில் இவர் சொல்கிறது, அவர் ஒரு காவல்துறை அதிகாரி, நீ ஒரு கட்சி தலைவர், எங்கே நீ வந்து இப்போ வந்திருக்க மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஒன்று தூக்கி தந்து விட்டுருக்குறது. இதுதான் இந்த சீமானுடைய வேலை. அதே மாதிரி தான் இந்த ப்ரெஸ் மீட் ஒன்று சந்திக்கிறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்காமல இருப்பாங்க, கேள்வி கேட்குறாங்க, ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாரு, அது இவர் ஏதோ ஒரு பதில் சொல்கிறாரு. உடனே பார்த்து திருக்குறள் சொல்லி பார்ப்போன்னு அவனை பார்த்து கேட்குறாரு. அந்த ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க வந்து அவங்களும் சும்மா இருப்பாங்களா? இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலான்னு. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் திருக்குறள் பார்த்து சொல்லிட்டேன், நீ என்ன எனக்கு கொடுப்ப அப்படின்னு கேட்குறாரு. யார்? சீமான். அப்புறம் முதல்ல எதிர்கேள்வி அந்த தம்பி கேட்குறா, அப்படி நான் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன எனக்கு தெரிவிங்கன்னு கேட்குறா. அப்படி கேள்விக்கு பதில்ன்றது வந்து என்ன, இது கொஷின் ப்ரோக்ராமா? அவர் கட்சி தலைவர், நீ ஒரு நிருபர். அங்கே ரெண்டு பேருமே தன் நிலையை மறந்துட்டாங்க, அவர் கட்சி தலைவர்ன்றதையும் மறந்துட்டார். ஏன்னா சீமானுக்கு அது தெரியாது, எப்பயாவது ஏதாவது வளரிட்டு போவார் மனுஷன், அவர் ஒரு வகையான மனுஷன் வச்சுங்களேன். அவர் கட்சி தலைவர் வந்து மறந்துட்டார், இவர் ஒரு பத்திரிகையாளர் வந்து மறந்துட்டார். இவர் அவரை கேட்டதுக்கு ஒரு என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு தெரியும் பாதுகாப்பு இது இடம் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இந்த விஷயத்துக்கு வாங்கன்னு போயிருக்கலாம். இல்லை இவராவது எனக்கு தெரியாதுங்க நீங்கள் விஷயத்துக்கு சொல்லுங்கன்னா சொல்லியிருக்கலாம். ரெண்டு பேருக்குமே எனக்கு தெரிஞ்ச அந்த 10 திருக்குறள் சரியாக லைனாக சொல்ல வராதுன்றது தான் என்னுடைய பார்வை. அவருக்கும் சரியாக 10 திருக்குறள் சொல்ல வராது, இவருக்கும் சொல்ல வராது. ரெண்டு பேரும் தெரியாதவங்க வந்து அதை பேசி மொழிபெற்று போயிட்டாங்க. ரைட்டு, அவர் ஒரு முகம் தெரியாத ஒரு நிருபர் ஒரு கேள்வி கேட்டு போயிட்டார், பிரச்சனை கிடையாது. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச ஒரு தலைவராச்சே, இப்படி வேறு ஒரு கேனத்தனமாக கேள்வி கேட்குறேன்னு கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் தெரியும்னு சொல்லுங்கள், தெரியலனாக்கா நீங்கள் வந்து அடுத்த கேள்வி வாங்கப்பான்னு போயிடலாம்ல, நீங்கள் ஒரு தலைவர் தானே. அதை விட்டு உனக்கு தெரியுமான்னு கேள்வி கேட்டீங்களே, இப்போ அவர் திரும்பி உனக்கு தெரியுமான்னு கேட்டானே, இது நல்லா இருக்குது. இப்போ நான் 1ஆவதுலேருந்து 5ஆவது படிக்கிற பசங்க மாற்றி கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்குது. சிறுபிள்ளைத்தனமாக இல்லை, ஒரு தலைவர் கேட்குற கேள்வி இது பதில் தெரிஞ்சால் சொல்லுங்க, சொன்னால் திருப்பி போயிட்டு போங்களாம். உங்களால் இன்றைக்கி உள்ளே இருக்காங்களா அந்த பசங்களுக்கு ஏதாவது கழி தின்றானுங்களா இல்லை வந்து ஏற்றுன்றானுங்க தெரியல, அதையாவது போய் பாருங்கள், அவங்களை வெளியே எடுத்து விடுங்க. நீங்கள் வந்து சொல்லிவிட்டு நீங்கள் நோவாத சுற்றி இருப்பீங்க, சொகுசு வாழ்க்கை தான் வாழறீங்க. அவர் கேட்டதுக்கு பிச்சை எடுத்தான்னு வாழன்னு ஒரு கௌரவமாக சொல்கிறீங்க, எவ்வளோ கேவலமான விஷயம் அது. அவர் டீசெண்டாக சொல்லுங்க, ஆமாம் பிச்சை எடுத்தா நான் வாழ்கிறேன்றீங்க, கேவலமாக இல்லை நீங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு? கட்சி தலைவர் தானே, உங்களை நம்பி எத்தனையாயிரம் பேர் பின்தொடர்றாங்கல்ல, அதை விட்டுட்டு விளக்கம் சொல்கிறேன்ற பேரில் நான் வசூல் பண்ணுறத பத்தியான ஒருத்தல கேள்வி. ஆமாம் நான் பிச்சை எடுத்தேன் வாழ்கிறான்றது மாதிரி ஒரு பதில் என்ன ஜி நியாயம்மா? என்ன பதில்? நீங்கள் ஒரு தலைவர் தானே, தலைவரை நடந்துக்கவே மாட்டிங்களா?
நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு நீங்கள்மான உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு எல்லாமே உணவு இருக்கும், உடை இருக்கும், எல்லாமே ஃபாரின் ஐட்டமாக இருக்கும். நீங்கள் பேசுறது பூரா தமிழ் வரலாறு. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற காஸ்டியூம்லேருந்து, வீட்டில் வளர்கிற நாயிலேருந்து, உள்ளே வளர்கிற கிளியிலேருந்து எல்லாமே ஃபாரின் ஐட்டம் தான் நீங்கள் வச்சுருக்கிறது. உங்கள் பேச்சு கேட்டுன்னு அந்த பாவம் அவங்க அந்த கமெண்ட் போட்டு இன்றைக்கி உள்ளே போயிட்டாங்களா, அவங்கள எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கள் திரு சீமான் அவர்களே. தம்பிகளா பார்த்து, அண்ணன் ஒரு வேறு மாதிரி. அவர் நம்பி போனவங்களை யாரையும் கரை சேர்த்து தான் வரலாறே கிடையாது. இதெல்லாம் திரும்பி பாருங்கள். கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இருந்தவள முக்காசி பேர் இல்லை. ரொம்ப சத்தம் போட்டு அந்த காளிமா மேட்டுன்னு சொன்னார் பாருங்க. பிரசிடென்ட்டு போயிட்டார். ராஜீவ்காந்தி காணும், கல்யாண சுந்தரத்தை காணும், நிறைய பேரை காணும். அந்த மதுரையில் ஒரு இன்ஜினியரிங் ஒருத்தர் பொறியாளர் இருப்பார், அவர் பேர் என்னது, அது மாதிரி நிறைய பேர் இவங்களாம் கட்சியை வளர்த்தவங்களே காணோம். நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கே முன்னாலே கண்டுக்க மாட்டார் அண்ணா. நீங்கள்லாம் முகநூலில் பதிவு போட்டு போய் உள்ள உன் குடும்பத்தை போய் பாருங்கள். உன் குடும்பத்தை பாரு, சீமான் அவர் பார்த்துப்பார். உன் குடும்பத்தை பார்த்து ஆள் இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் போடும்போது தம்பி உடனே கமெண்ட்டை போடுங்க. உள்ளே போடல வெளியே எடுக்கிறதுக்கான வழியை பாருங்கள்.